என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 17ஆம் நாள். எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அல்ல. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 10:21 முதல் 28 முடிய. கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அப்போஸ்தலர் 10:24. அப்போஸ்தலர் 10:23 பேதுரு ஏற்றுக்கொள்ள தயங்கிய மனிதர்களை, அதாவது இஸ்ரவேலர் அல்லாதவர்களை உள்ளே அழைத்து உபச்சாரம் செய்கிறார். திருவிவிலியம் விருந்தோம்பினான் என்று கூறுகிறது. பேதுரு இதுவரை எத்தனை வெறுத்திருந்தாலும் பிற இனத்தவர்களை ஏற்றுக்கொள்வதே தேவ சித்தம் என்று உணர்ந்தவுடன் முற்றிலுமாய் மாறிவிடுகிறார். பழைய வன்மமோ வெறுப்போ பெருமையோ சிறிதேனும் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தீமையான பழையவற்றை அகற்றிவிட தயங்கக்கூடாது. அப்போஸ்தலர் 10:24 கொர்நேலியு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பெருநோக்குடையவர். இவ்வுலகை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவை பற்றி, ரட்சிப்பை பற்றி, மெய்யான தேவனை பற்றி சொல்ல தூர இடத்திலிருந்து கிறிஸ்துவின் முதிய சீடர் ஒருவர் வருகிறார் என்றவுடன் அதை தான் மட்டும் கேட்டால் போதாது, தன் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவரும் கேட்க வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று பெருந்தன்மையாய் பெரிய மனதுடன் செயல்படுகிறார். நமக்கு கிடைக்கும் நன்மைகள் நம்மை சேர்ந்த 4 பேருக்கும் கிடைக்க நல்லெண்ணத்துடன் செயல்படுவோம். அப்போஸ்தலர் 10:25-26 மனிதர்களை மதிக்காமல் நேசிக்கலாம், ஆனால் பணிந்து கொள்வது தேவையற்றது, கூடாது. தேவன் ஒருவரே பணிந்து வணங்கத்தக்கவர். ஆனால் பிற சமயத்தவர் மனிதர்களை கால்களில் விழுந்து வணங்குகின்றனர். அதே போல சில மனிதர்களை தெய்வமாக்கியும் விடுகின்றனர். ஈஸ்திராவிலே பவுலையும் பர்னபாவையும் தெய்வமாக்கி அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்களாம். அப்போஸ்தலர் 14:13 பேதுரு வெகு கண்ணியமாய் நானும் ஒரு மனுஷன்தான் என்று கூறி தடுக்கிறார். நம் நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினர் உயர்த்தப்பட்ட சாதியினரை கால்களில் விழுந்து வணங்கும் வழக்கம் உண்டு. இது கண்டிக்கத்தக்கது. உங்கள் கால்களில் பிற சமயத்தினர் விழுந்து வணங்கினால் தேவனை மட்டுமே தாழ்ந்து குனிந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 10:28 யூதர்கள் பிற சாதியரை விலக்கி வைத்திருந்தனர். கிறிஸ்துவுக்கு பின் அந்த ஏற்றத்தாழ்வு கட்டுகள் உடைக்கப்பட்டு விட்டன. எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நாம் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று பேதுரு சொல்வது போல நாமும் மனப்பூர்வமாக யாரையும் தீட்டுள்ளவன் அசுத்தன் என்று சொல்லாமல் மனதில் எண்ணாமலும் இருப்போமாக. சாதி இருக்கிறதென்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்வோம். சாதி பெருமை, சமய பெருமை சொல்லி நம்மை உயர்த்தி கொள்ளாதிருப்போமாக. சாதி பெருமை, சமய பெருமை சொல்லி நம்மை உயர்த்தி கொள்ளாதிருப்போமாக. ஜபம். தேவனே, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றுணர்கிறேன். என்னை முற்றிலுமாய் மாற்றிவிடும். ஆமேன்.